வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜிடிஆர்பியில் வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டுட்டோம், பார்ட் 1. அதில் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். அது நீங்கள் பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க்கு நான் இந்த இடத்துல வரக்கூடிய ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட்டை பாருங்கள். இப்போது இதோட எக்ஸாமோட லாஸ்ட் டேட் வந்து 17/10 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அவசரப்படாமல் மெதுவாக பொறுமையாக அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 60 கேபிலேருந்து 2 MBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னாக்க இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அப்போது ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சூஸ் ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் அங்கேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோவை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா, உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க, ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற மாதிரி உங்களோட பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ண உடனே அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். உங்களோட ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது 20 கேபிக்கு குறையக்கூடாது, 60 கேபிக்கு அதிகமாகாமல் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி, பிஎம்பி, பிஎன்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். வேறு எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். 6 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணுறதுக்காக நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து நல்ல கிளியர் இமேஜாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இந்த சூஸ் பண்ணும்போது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுக்க போகிறேன். கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்த உடனேயே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம், அப்லோட் ஃபோட்டோஸுங்கிற பேஜுக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டோம், அதனால் அங்கேயும் ஒரு டிக் மார்க் வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு சிங்கிள் பேஜ் அதில் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகி இருக்கும்போது பார்த்தா நம்மளோட யூசர் ஐடி இருக்கும், ஜெண்டர் இருக்கும், நம்மளோட பேர் as per SSLC மார்க் ஷீட், இங்க பேர் இருக்கும் as per SSLC மார்க் ஷீட், இங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த உங்களோட சிக்னேச்சரை அங்க போய் அதை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் இங்க அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்றது சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 10 கேபிக்கு குறையாமையும் 30 கேபியை விட அதிகமாகாமையும் இருக்கணும் சிக்னேச்சர். இதுவும் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎம்பி, பிஎன்ஜி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கணுமே தவிர வேறு ஃபார்மேட்டில் இருந்தால் இது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நான் இதை அந்த மாதிரி ஒரு கையெழுத்தை வந்து ஒரு தெளிவாக போட்ட ஒரு கையெழுத்தை நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கையெழுத்தும் தெளிவாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போது இந்த டிஆர்பி போர்டு வந்து இந்த அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால கிளியராக இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்னோட கையெழுத்து வந்து இங்கே ப்ளேஸ் ஆயிடும். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா நான் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போனோன்னா இந்த அப்லோட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு டிக் மார்க் வந்துடும். நம்ம இப்போ அப்லோட் டாக்குமெண்ட் பேஜுக்கு போக போகிறோம். ஸோ நான் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்லோட் சிக்னேச்சர் அப்படிங்கிற பேஜில் வந்து டிக் மார்க் வந்துடுச்சு. அப்போ அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற பேஜ் தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தோன்னா என்னென்ன அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே என்னென்ன அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதை பதிவேற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இங்கே அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கன்வெர்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி
பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கும்போது ஃபைலோட நேம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது தான் வந்து அக்செப்ட் பண்ணுது. அதனால நீங்களும் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்போ சாதி சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல நம்ம அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கேருந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகிக்கும். அதே மாதிரி 10th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போய் அப்லோடுன்னு கிளிக் பண்ணோன்னா எடுத்துக்கும். 12th ஸ்டாண்டர்டு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க இடத்துல போய் எடுத்துக்கலாம். இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மேட்டும் இருக்குது பாருங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா வாசித்து பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம ஆல்ரெடி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை இங்கே அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் முதுகலை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அங்கே போய் அப்லோட் பண்ணிக்கலாம். வேறு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு அங்கேருந்து வாங்கின கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அதையும் வந்து மொத்தமாக ஒரே பேஜ் ஆக்கி அப்லோட் பண்ணிக்கணும். பிஎட் பண்ணியிருப்போம், இளங்கலை கல்வியியல், அந்த பிஎட் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். பிஎடோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணுறோம். இப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னு சொன்னாக்க இந்த இடத்துலையும் டிக் மார்க் வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச என்னோட அப்ளிகேஷனில் நான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாததுனால இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ற இடத்துல கிளிக் பண்ணலை. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரிவ்யூவாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது வரைக்கும் நம்ம ப்ரிவ்யூ வரைக்கும் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த அப்ளிகேஷனோட இதுக்கு போகும். அதாவது ஃபீஸ் கட்டக்கூடிய ப்ரொசீஜருக்கு போகும். ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 கேட்டகரி ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன 2 கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒன்று வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து 250 ருபீஸும் அதர் காஸ்ட்க்கு வந்து 500 ருபீஸும் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த அமௌண்ட்டை நீங்கள் நெட் பேங்கிங் ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஸோ நெட் பேங்கிங்கோ டெபிட் கார்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.